आप सब बटे हुए हो, सब बटे हुए हो। कोई मोबाइल फोन देख रहा है, आपको लगता है कि ईवीएम है। कुछ ना कुछ तो है ईवीएम में। வணக்கம். இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை எதற்காக தேர்தல் ஆணையர் சந்திக்கிறார்? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், கடந்த சில காலங்களாக ராகுல் காந்தி கடுமையான விமர்சனத்தை தேர்தல் ஆணையத்தின் மீது முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு யாருமே பாஜக அந்த இடத்துல வெற்றி பெற மாட்டாங்கன்னு சங்கிகள் கூட நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் பாஜக வெற்றி எப்படி சாத்தியமானது, அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நபராக ராகுல் காந்தி இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் தேர்தல் ஆணையர் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில், அதாவது பீகார் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடக்கவிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு, கேரளம் உட்பட 5 மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமாக 13 திருத்தங்களை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று ராகுல் காந்தியை பார்த்து சொல்லியிருக்கிறார். அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ எல்லாம் நீங்கள் ஒரு போலிங் பூத்தில் 1500 1800 பேருக்கு அதிகமான பேர் ஓட்டு போட்டுட்ருக்கிறாங்க. இனிமேல் ஒரு பூத்துக்கு 1200 பேர் தான். அதிகமான மக்கள் இருக்கும் பட்சத்தில் கூடுதலான பூத்துகள் ஒதுக்கப்படும், வாக்களிப்பதற்கு வசதியாக அது செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இறந்து போனவர்களுடைய பட்டியலை சரிபார்த்து அவர்களை இந்த வாக்காளர் பட்டியலிருந்து விடுவிப்பது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஹரியானா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் இங்கே வந்து வாக்களித்தார்கள். இப்போ மகாராஷ்டிராவில் இமாச்சல் பிரதேசத்திலிருந்து பல பேர் வந்து வாக்களித்தார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்தார். அதே மாதிரி ஒரே வாக்காளர் அடையாள அட்டை எண் இருக்கக்கூடியவர்கள் 2-3 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கு ஒரே வாக்காளர் அடையாள அட்டை எண் இல்லையா, நம்ம எல்லாம் பார்த்தோம். இது தொடர்பாக ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். அதனால் இறந்து போனவர்களுடைய பட்டியலை உடனடியாக எடுத்து அவர்களை நீக்கம் செய்து, அதே போன்று ஒரு வாக்காளர்களுக்கு ஒரு அடையாள அட்டை என்பதாக இந்த மாதிரியான திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், ஆதாரோடு வாக்காளர் அடையாள அட்டையை சேர்ப்பது, அந்த எண்ணோடு இந்த எண்ணை சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்னெடுக்கப்படுகிறது. இதெல்லாம் இது போன்ற மிக முக்கியமான 13 சீர்திருத்தங்களை நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை தெரிவிப்பதற்காக ராகுல் காந்தியை சந்தித்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நமக்கு இந்திய ஜனநாயகத்தில் ஒரு குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னது, ஒரு மிகப்பெரிய உரிமை என்னது? வாக்களிப்பதற்கு. நம்முடைய வாக்கு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் இல்லையா? நாம் தான் அதிகபட்ச அதிகாரமுடையவர்கள், மக்கள் தான். ஜனநாயக நாட்டில் பிரதமரோ குடியரசுத் தலைவரோ அல்லது கவர்னரோ இவர்கள் அல்ல, உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர்கள். ஜனநாயகத்தினுடைய மன்னர்கள் அப்படிங்கிறது மக்கள் தான் இல்லையா? நாம தான் எல்லாரையும் தேர்வு செய்யணும், நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு வாக்களி. ஆனால் அந்த வாக்கு செலுத்தக்கூடிய தேர்தல் நடைமுறைகளில் மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனைகள் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நீங்கள் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இப்போ ஆரம்பத்திலலாம் இந்த மாதிரியான பல தகவல்கள் வரும்போது காங்கிரஸ் கட்சி பெருசாக கண்டுகிட்டு தானே இல்லை. ஆனால் ஹரியானாவும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளின் மீது பெரும் அதிருப்தியை காட்டியிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு நல்லதா? ஒரு தேர்தல் ஆணையம் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கட்சியை சார்ந்த முக்கியமான தலைவர்களும் முன்வைத்து கொண்டிருப்பது என்பது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதாக கிடையாது. இப்போ என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் 65 லட்சம் வாக்குகள் திடீரென்று உயருது. எப்படி வந்து போட்டான், என்ன போட்டான் அப்படிங்கிறது தெரியல. இது தொடர்பாக பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. ஆனால் உடனடியாக மோடி என்ன பண்ணுறாரு, அது கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரார். தேர்தல் ஆணையரை நியமிப்பதில் உச்சநீதிமன்றம் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. என்னது? ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் 3 பேரும் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை நியமிக்கணும். உடனடியாக மோடி என்ன பண்ணுறாரு, அதில் நீக்கம் செய்கிறார். உச்சநீதிமன்ற நீதிபதி தேவையில்லை. எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு நபர், அவர் சபாநாயகரோ யாரோ ஒருத்தர் வச்சுங்களேன். இப்போது மோடிக்கு ஆதரவானவர் தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரியாக வருவார். இதானே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுங்கிறது ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி உரைதலைபட்சமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
ஒருதலைபட்சமாக நடந்து வருகிற போதிலும் தேர்தலில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று சமீபத்தில் உங்களுக்கு தெரியும். சிபிஐஎம் கட்சியினுடைய செயலராக, தேசிய செயலராக இருக்கக்கூடிய MA பேபி மற்ற பிற தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை சந்தித்து சொன்னாங்க இல்லையா, பல சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளணும், ஒரு மிகப்பெரிய பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா. ஏன் இவ்வளவு பெரிய அளவில் எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து இப்படிப்பட்ட அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, தேர்தல் ஜனநாயகபூர்வமாக நேர்மையாக நடக்கலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இந்திய மக்களுக்கு இருக்கிறது. அது இந்த தலைவர்களின் வழியாக எதிரொலித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஏராளமான உதாரணங்கள் சொல்லலாம் இல்லையா. ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நம்ம கேட்டுருவோமே, 2000 99 98 காலகட்டங்களில் EVM இந்தியாவில் பரவலாக அறிமுகமாகும் போது அதை முதலில் எதிர்த்தவர்கள் என்பது பாஜக RSSஐ சார்ந்தவர்கள் தான். கோர்ட்டுக்கு போனவங்க அவங்க தான். இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கடந்த 11 வருடங்களாக எந்த பாஜக தலைவராவது EVMக்கு எதிராகவோ தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது அப்படின்னா நீங்கள் நல்லா பார்க்கணும். ஹேட் ஸ்பீச் இல்லையா, அதிகமாக ஒரு வெறியூட்டக்கூடிய பேச்சுக்களை மோடியும் யோகியும் அமித்ஷாவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக எந்த காலகட்டத்தில் பேசுகிறாங்கன்னா தேர்தல் காலகட்டங்களில். ஆனால் அதற்காக தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னா 0. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஏதாவது பேசினா முடிஞ்சது. இதெல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இல்லையா. அப்போது தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்தங்கள் வரக்கூடிய தேர்தல்களில் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். इलेक्शन कमीशन से हम आंकड़े चाहते हैं। महाराष्ट्र में लोकसभा में और विधानसभा में 1 करोड़ वोटर का फर्क है। 1 करोड़ लोगों ने विधानसभा में वोट दिया और लोकसभा में वोट नहीं दिया था। हम जानना चाहते हैं, इलेक्शन कमीशन से जानना चाहते हैं कौन लोग हैं, और हमने इलेक्शन कमीशन से कहा है कि आप हमें लोकसभा की महाराष्ट्र की वोटर लिस्ट दीजिए और विधानसभा की वोटर लिस्ट दीजिए, और इलेक्शन कमीशन हमें वोटर लिस्ट देने को तैयार नहीं है। यह देश के सामने सच्चाई है। अगला चुनाव बिहार में है और यहां पे यह क्रांतिकारी प्रदेश है। देश में जब भी बदलाव आता है यहां बिहार से आता है, आप लोग करवाते हो। और इसीलिए कांग्रेस पार्टी को, इंडिया गठबंधन को एक साथ मिलकर बिहार में மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.